ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நிச்சயமாக இந்த பதிவு உன் கண்களில் படும்னு எனக்கு தெரியும். அதனால்தான் உனக்காகவே ஒரு இன்ப செய்தியோட இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். என்ன நடந்தாலும் அதை உனக்கு சாதகமா, உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் வகையில் நான் மாற்றி தருவேன்னு சொன்னேன் அல்லவா? அதனால்தான் இப்போது உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வந்தேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏகப்பட்ட பாவத்தையும் தப்பையும் தவறையும் தீங்கையும் அடுத்தவனுக்கு செஞ்சுட்டு என்கிட்ட வந்து தைரியமாக அது வேணும் இது வேணும்னு வேண்டுதல் வைக்கிறாங்க. என் அன்பு பிள்ளையே, தப்பு செஞ்சுட்டு என்கிட்ட வந்து வேண்டுதல் வைக்கிறவங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும்? அடுத்தவனை கஷ்டப்படுத்திட்டு நான் நல்லா இருக்கணும்னு கேட்டால் அதை எப்படி நான் நடத்தி கொடுப்பேன்? யோசிச்சு பாரு. இந்த உலகமும் அதில் இருக்க நிறைய மனிதர்களும் அப்படி தான் இருக்காங்க. நீ அவர்களைப் போல இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் நல்லது செய்ய முடியாவிட்டாலும் கூட கெட்டதும் தீங்கும் செஞ்சிடக்கூடாது என் தங்கமே. கோபப்பட்டு வார்த்தைகளை வெளியே பேசிட்டேன்னா மன்னிப்பு கேட்டு அதை மறந்து போயிடலாம். ஆனால் உள்ளேயே கோபத்தை அடக்கிக்கிட்டு அவங்க அன்னைக்கு அப்படி செஞ்சாங்களே, இவங்க அன்னைக்கு அப்படி பேசுகிறாங்களேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா அந்த கோபம் பழி வாங்கிறதுக்கு தான் வழி தேடும். பழி வாங்கணுன்ற எண்ணம் உன் மனசுக்குள்ளே இருந்தாலே, கோபம் அதிகமாக ஆனாலே உன்னுடைய ஆயுள் குறைஞ்சு போயிடும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தவங்க செஞ்ச தப்பை நீ யோசிச்சு உன் ஆயுளை ஏன் குறைச்சிக்கணும்? உன் உடம்புக்கு ஏன் நீ கஷ்டத்தை கொடுக்கணும்? உனக்காக உன் குடும்பம் இருக்குது. உன் குடும்பத்துக்காக நீ வாழ்ந்து ஜெயிச்சு அவங்கள நல்லபடியாக வாழ வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உனக்கு இருக்கும்போது தேவையில்லாத கோபத்தை தூக்கி போடு. யாரையும் பழிவாங்கும் எண்ணத்தை, யாரும் செஞ்சதுக்கு பழிக்கு பழி திரும்ப செஞ்சிடணுன்ற எண்ணத்தை விட்டுடு. எல்லா சூழ்நிலையிலையும் இந்த உலகம் எப்போதுமே தேவைனா மட்டும்தான் உன்னை கண்டுக்குவாங்க, கூடி வந்து கவனிப்பாங்க. தேவை இல்லாட்டி உன்னை காயப்படுத்தி கலட்டி விட்டுடுவாங்க என் செல்லமே. ஆனால் யார் என்ன செஞ்சாலும் எப்படி நடந்துக்கிட்டாலுமே கூட இதுவும் கடந்து போகுன்ற மனசிலோட அந்த எண்ணத்தோட நம்பிக்கையோட வாழ்க்கையில் அத்தனையும் கடந்து போக முயற்சி செய். வாழ்க்கையில் சில விஷயங்களை கடப்பது மிகவும் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நீ அதற்கான மன தைரியத்தை உனக்குள்ள உருவாக்கிக்கணும் என்று சொல்லவே. எப்போதும் யாரையும் தெருவில் கிடக்கும் காகிதமாக அற்பமாக நினைக்காதே. தெருவில் கிடக்கிற காகிதம் காற்று வேகமாக அடித்து மேலே பட்டமாக பறந்து போச்சுன்னா எல்லாரும் அதை தலை நிமிர்ந்து பார்க்க வேண்டியதாக ஆகிடும். அதனால தான் யாரையுமே தாழ்வாக நினைக்காம உனக்கு சமமாக நினைக்க பழகுன்னு சொல்கிறேன். உன்னை நான் மேலும் மேலும் உருக்குறனே, உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறனே நினைக்காத. பசு மடியிலிருந்து கறந்த பால் 2 மணி நேரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அந்த பாலை காய்ச்சிட்டா இன்னும் பல மணி நேரம் நல்லா இருக்கும். அந்த பாலை தயிராக மாற்றும் போது இன்னும் ஒரு 2 நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதே தயிரை வெண்ணெயாக மாற்றும் போது அது 1 வாரத்துக்கு நல்லா இருக்கும். அந்த வெண்ணெயை நெய்யாக உருக்கிட்டா அது பல மாதங்கள் கெட்டு போகாதல்லவா? எல்லாமே உருக்க தான் உயர்வை அடைகிறது. நீயும் இப்போது உருக்கப்பட்டாலும், உனக்கு கஷ்டங்களை கொடுத்து நீ செதுக்கப்பட்டாலும் உன்னை மாற்றிக்கிட்டினா கண்டிப்பாக உன்னால் உயர முடியும். கஷ்டங்களை கொடுத்து கவலைகளை அடைய செய்த நானே உனக்கு இஷ்டப்படி உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் ஒரு நல்ல வழியை காட்டுவேன். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல அனுசரித்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. கடவுள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் மனிதன் பெறானே தவிர நமக்கு இது கிடைச்சதே, கடவுள் நமக்கு இதை கொடுத்தாரேன்றத நன்றியுணர்வு இல்லாமல் மறந்து போயிடுறான். இருந்தாலும் மன்னிக்கும் பக்குவத்தோடு தெய்வீக குணத்தோடு இருக்கும் இந்த சாயப்பா சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச விஷயங்களுக்காக நீ எந்த அளவுக்கு நன்றி சொல்கிறியோ அந்த அளவுக்கு இன்னும் உன் வாழ்க்கையில் சிறப்பான நல்ல விஷயங்கள் வந்து சேரும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கான கதவுகளை மனிதர்கள் மூடலாம். அந்த மூடிய கதவை திறந்து வச்சு உனக்கான வரத்தை கொடுப்பதற்கு இந்த சாயப்பா நான் இருக்கேன். வெறுமையும் ஏமாற்றமும் நிறைஞ்ச உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தோல்விகள் தொடர்கதையாக இருக்கேன்னு நினைக்காத. கூடிய சீக்கிரம் வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன்னு செல்லமே. உன்னை மதிக்காத இடத்துல நீ மண்ணை கூட மிதிக்கக்கூடாது. பொருந்தாத இடத்தில் உன்னை பொருத்தி கொள்ள நினைக்காதே. விரும்பாத வீட்டினருக்கு
நீ விருந்தினராக கூட செல்ல வேண்டாம். உன்னுடைய விடாமுயற்சி தோற்காத அளவுக்கு நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். நடக்கவே நடக்காது நீ நினைச்ச காரியத்தை கூட உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன் என் செல்லமே. உன் துன்பங்களையும் துயரங்களையும் தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாமல் தைரியமாயிரு. எதையும் மாற்றும் சக்தி இந்த சாயப்பா என்கிட்ட இருக்குங்கிறத நம்பு. கூடிய சீக்கிரம் அனைத்து மாறும். நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கும். உன் முயற்சியும் அதற்காக நீ செய்த பயிற்சியையும் பார்த்துதான் மனம் இறங்கி உனக்கு அருள் புரிய இந்த சாயப்பா ஓடி வந்தேன். தோல்வியே இல்லாத வெற்றி கதைகள் இந்த உலகத்தில் இல்லை. இப்போது நீ தோத்து போனாலும் கஷ்டப்பட்டாலும் கூடிய சீக்கிரம் உனக்கான வெற்றியை நீ மிகப்பெரிய அளவில் பெறதான் போற. என்ன நடந்தாலும் நீ கலங்கவோ குழம்பவோ வேண்டாம். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து வெற்றியை உருவாக்கி தருவேன் என் செல்லமே. உன் மேலே எய்தப்பட்ட அம்பை எப்பாடுபட்டாவது திரும்ப எடுத்து அதை செஞ்சவங்களுக்கே தண்டனையாக அவங்க கைகளில் நான் கொடுத்துட்றேன். யார் உனக்கு எதிராக எந்த அம்பை விட்டாலும் நீ அதை பற்றி யோசிக்காம மனசை நிம்மதியாக வச்சுக்கோ. உன் பலம் என்ன, உன் பலவீனம் என்னன்றதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். அடுத்தவங்களுக்கு அதை காட்டி விடாதே என் செல்லமே. உன் பலவீனம் என்னன்னு தெரிஞ்சா அதை வச்சே உன்னை தோற்கடிக்க முயற்சி செய்வாங்க. உன் பலம் என்னன்னு தெரிஞ்சா அதன் மூலமாக உனக்கான பலவீனத்தை உருவாக்க பார்ப்பாங்க. மாற்றாக நீ மனசில் என்ன நினைக்கிறங்கிறதையும் நீ என்ன செய்ய போறங்கிறதையும் யாரிடமும் சொல்லாதே. மலை போல எழுந்து உயர்ந்து நில்லு. இந்த உலகமே உன்னை அண்ணாந்து பார்த்து அடங்கி போயிடுவாங்க என் செல்லமே. அது மட்டும் இல்லை, உன் பக்கத்தில் வரவும் பயப்படுவாங்க. எப்போதும் யாருக்கும் நீ எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம். உன் வாழ்க்கையில் நடக்கிறதையெல்லாம் நீயே நல்லபடியாக நடத்திக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு போகலாம் அல்லவா. உனக்கு ஒரு கஷ்டம்னா, உனக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் வரமாட்டாங்களேன்னு கவலைப்படாத. எல்லாமே நல்லதுக்கு தான் நம்பு. ஏன்னா ஆறுதல்கள் சொல்லும் மனிதர்கள் அப்போதைக்கு உன் காயங்களை ஆற்றுவதைப் போல தெரிந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய ஆறுதல்கள் இன்னும் உன் மனசை காயப்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்கன்னா நினைக்கிறேன். உன்னை சுற்றி யார் இருக்காங்க, அவங்க உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறதையெல்லாம் நீ ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. யாரிடமும் ஆறுதலை எதிர்பார்க்காம நீயாகவே உனக்கு தைரியத்தை கொடுத்துக்கிட்டு கவனமாக இருந்தாலே போதும். எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா உனக்கு நல்லபடியாக நீ சந்தோஷம் அடையும் இன்ப செய்தியாக உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. இப்போது பாலைவனம் போல இருக்கிற உன் வாழ்க்கையை கூடிய சீக்கிரம் அழகான நந்தவனமாக மாற்றி காட்டுறேன். உன் வாழ்க்கையில் மாற்றம் ஒன்றே மாறாதது. உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் ஏற்றத்தை உருவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் கதைக்கு நீதான் நாயகன், நீதான் கதாநாயகின்றதை மறந்துடாதே. உனக்கு யாரோ ஒருத்தர் எதிரியாக வில்லனாக வருவாங்கன்னு நம்பி ஏமாந்து போக வேண்டாம். ஏன்னா உன்னை விட ஒரு வில்லன் உன் வாழ்க்கையில் உனக்கு இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா உன் மனசு பல சமயங்களில் உனக்கு எதிராக பல விஷயங்களை சொல்லி உன்னை தவறான வகையில் வழிநடத்தி கூட்டிகிட்டு போக நினைக்குது. உனக்கு உன்னை விட ஒரு வில்லன் வேறு யாரும் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு கவனமாக ஒவ்வொரு விஷயங்களையும் யோசித்து செய்ய பழகு. உன்னை நீ முழுமையாக நம்பும் போது உன் மேலே நீ நம்பிக்கை வச்சு உனக்கான செயல்களை நீ சரியாக செஞ்சால் மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த சாயப்பா நடத்தி கொடுப்பேன்ற நம்பிக்கையோடு இரு. போராடி கஷ்டப்படும் உன் வாழ்க்கையில் என் அருளின் மூலமாகவே அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன்னை மதிப்பவர்களிடம் நீ ரொம்ப பொறுமையாக அன்பாக பாசமாக நடந்துக்கோ. உன்னை மதிக்காதவர்களிடம் நீ ஒருபோதும் பணிவை காட்ட வேண்டாம். ஏன்னா அது உன் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்திடும். மதிப்பவர்களிடம் கோபத்தை காட்டக்கூடாது. அவங்கக்கிட்ட நல்லா அன்பாக பாசமாக நடந்துக்கோ. தேவைக்காக யார் உன்னை தேடி வந்து பழகினாலும் அப்படிப்பட்ட உறவுகளை 2 அடி தள்ளியே வை. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அவங்க தேவை முடிஞ்சதுக்கப்புறம் உன்னை விட்டு விலகிதானே போகிறாங்க. எப்போதுமே உன் கூட இருப்பவர்களை நீ உயர்வாக நினைக்கலாம். காரியத்துக்காக மட்டும் உன்னை தேடி வருபவர்களை நீ தள்ளி வைப்பதே சிறந்ததாக இருக்கும். இந்த உலகத்தில்
ஏமாறுறவங்கெல்லாம் முட்டாள்களும் அல்ல, ஏமாற்றுபவர்கள் எல்லாம் புத்திசாலிகளும் அல்ல. யார் என்ன வேலை செஞ்சாலும் அதை செய்தவர்களுக்கே ஒரு நாள் அது திரும்ப போகும். உன் வாழ்க்கையிலையும் யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் நீ கண்டுக்க வேணாம். நான் உனக்கு துணையாக இருந்து நல்லதை செய்து தருவேன்.